friends, welcome to Mrs. Stitch Blouse House. Face and designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படினு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ descriptionல நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி கோர்ஸோட ஃபீஸ், டியூரேஷன் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம Aari Embroideryல ஒரு சூப்பரான டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது எப்படி பண்றோம் அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்ம போட போற டிசைனுக்கான டிராயிங் மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த டிராயிங் வந்து அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிருக்கேன். உள்ள வந்து நம்ம இந்த சென்டர்ல உள்ள சர்க்கிள்ல வந்து இந்த பீட்ஸ் ஃபில் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து வெளியில இந்த இடத்துல இந்த ஃப்ளவர் டிசைன்ல வந்துட்டு எம்ப்ராய்டரி த்ரெட்ல ஃபில் பண்ண போறோம். இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் ஃபில் பண்றதே வந்து எம்போஸ்ட் மெத்தட்ல ஃபில் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பீட்ஸை போட்டுடலாம். இந்த பீட்ஸ் வந்து இந்த சென்டர்ல ஒரு 3 பீட்ஸ், மேல 2 பீட்ஸ், கீழே 2 பீட்ஸ் போட போறேன். ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம வந்து பீட்ஸ் ஃபில் பண்ணும்போதோ சரி, ஒரு செயின் ஸ்டிச் போடும்போதோ சரி, பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பேக் ஸ்டிச் போட்டேன். இந்த ஒவ்வொரு பீட்ஸா போட்டுட்டு 3 பீட்ஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே 2 பீட்ஸ், மேல 2 பீட்ஸ். இப்போ இந்த பீட்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டா ஆர்டரா வரணும், ஈவனா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு லேயருக்கும் வந்து தனித்தனியா நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 பீட்ஸுக்கு நாட் போட்டேன். அடுத்து 2 பீட்ஸ் கீழே போட்டுக்கிறேன். கரெக்டாக அந்த மேலே உள்ள 3 பீட்ஸுக்கு இந்த கீழே உள்ள 2 பீட்ஸ் சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதையும் தனியாக நாட் போட்டுடலாம். பீட்ஸ் நாட் வந்து நம்ம செயின் ஸ்டிச் நாட் மாதிரி போடாமல் இந்த மாதிரி பீட்ஸை கவர் பண்ணி நாட் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பீட்ஸோட நாட் வந்து கரெக்டாக இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும், பிரியாமல். இப்போ இங்கே மேலே வந்து பீட்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். 2 பீட்ஸு கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். இதை நாட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃப்ளவரை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அது ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்போஸ்ட் மெத்தடில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எம்போஸ்ட் மெத்தட் அப்படின்னா ஜஸ்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டை வச்சு நார்மலாக இங்கேக்கும் வந்து லோடு மாதிரி கவர் பண்ணுவோம். அந்த மாதிரி பிளைனாக கவர் பண்ணோன்னா அது வந்து எம்போஸ்டாக தெரியாது. ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு லேயர் இப்படி சர்க்கிளாக வந்துட்டு பீட்ஸ் போட்டுட்டு அந்த பீட்ஸ் மேலேயே கவர் பண்ண மாதிரி அந்த த்ரெட்டு லோடு போட்டோம்னா அது வந்து எம்போஸ்டாக தெரியும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பீட்ஸ் ஒரு லேயர் போட்டுக்கலாம். இப்போ சுகர் பீட்ஸ் போடுறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் பீட்ஸ் வந்து நம்மளுக்கு வெளியில எதுவும் தெரிய போறது இல்லை, ஜஸ்ட் ஒரு எம்போசிங் பர்பஸ்க்காக தான் இது கொடுக்குறோம். இந்த சுகர் பீட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, எம்போஸ்ட் லோடிங் பண்ணுவோம், அந்த த்ரெட் பைப்பிங் த்ரெட் அதுவும் கூட வைக்கலாம். நம்ம அந்த த்ரெட்டை வச்சு அப்படியே வந்து கம் போட்டு ஒட்டிட்டு கூட நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இது மேலே உள்ள எம்போஸ்ட் த்ரெட் ஒர்க் பண்ணலாம். இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டு எல்லோ கலர். ஸோ இந்த கலர்ல இந்த பெரிய நீடில், இந்த நீடில் இந்த ஹூக் பார்ட் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா பெருசாக இருக்கும். அப்போதான் வந்து இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து போட முடியும். ஸோ எம்ப்ராய்டரி த்ரெட்டு அப்படியே 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டு அப்படியே வந்து நாட் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல எம்போஸ்டா லோட் மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக அந்த ஒவ்வொரு ஃப்ளவரோட அந்த எண்ட்லையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஒரு ஃப்ளவருக்கும் தனித்தனியாக முடிக்கணும். இப்போ நம்ம பீட்ஸ் போட்டிருக்கிறனால இந்த லோடு வந்து நல்லா எம்போஸ்டாக நீட்டாக அழகாக வரும். இந்த பீட்ஸ் போடாமல் பண்ணோம் அப்படின்னா அது கீழே இருக்கும். இந்த பீட்ஸ் மேலே எம்போஸ்டாக இருக்குது. ஸோ இது கீழே அந்த த்ரெட்டு கீழே இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. அதனால இது எம்போஸ்டாக பண்ணிக்குவோம்.
எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு ஃப்ளவருக்கு வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து சுற்றி இந்த எட்ஜில் வந்து சுகர் பீட்ஸ் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம எப்பவும் சொன்ன மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த சுகர் பீட்ஸை அப்படியே எட்ஜில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். இந்த ஃப்ளவருக்கு மேல பீட்ஸ்லயே வந்து லீஃப் போட போறேன். ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இது லோட் மெத்தட்ல தான் ஸ்டிச் பண்ண போறேன். பட் வந்து நம்ம லோட் மெத்தட்ல அப்படியே பீட்ஸ் வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஒரு 6-7 பீட்ஸ் மொத்தமா ஃபில் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணோம்னா ஒன்ஸ் ஃப்ரேம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கரெக்டா இருக்காது. ஸோ நான் வந்து 3 பீட்ஸா வந்து ஃபில் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லோடு ஸ்டிச்சுக்கு போடுற மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 பீட்ஸ் போட்டுக்கலாம். 3 பீட்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் 3 பீட்ஸ். ஸோ மொத்தமா 6 பீட்ஸ் போட்டுட்டேன். இப்போ இங்கே ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல மேல ஸ்டிச்சு, ஒரு பேக் ஸ்டிச். இப்போ இங்க இருந்து 6 பீட்ஸ் வந்து நம்ம கீழே ஃபில் பண்ணணும். 3 போட்டுக்கலாம். 3 போட்டேன். அடுத்து ஒரு 3. இங்க ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடு போட்டாச்சு. இப்போ இந்த சைடு போடணும். ஸோ இந்த சைடு ஃபர்ஸ்ட் ஒரு லோடு ஸ்டிச் மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு பேக் ஸ்டிச். அடுத்து 3 பீட்ஸ் ஃபில் பண்ணணும். இப்போ 3 பீட்ஸ் போடுறேன். 3 பீட்ஸ் போட்டு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 3 பீட்ஸ். 3 பீட்ஸ் போட்டுட்டு ஒரு பேக் ஸ்டிச். தென் இந்த சைடு லோடு போட்டுக்கிறேன். அடுத்து 3 ஸ்டிச். 3 பீட்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 3 பீட்ஸ். அகைன் ஒரு பேக் ஸ்டிச். திரும்ப ஆப்போசிட் சைடு. இந்த ஆப்போசிட் சைடு போடும்போது ஆல்ரெடி போட்ட பீட்ஸோட லென்த் எங்க இருக்கோ அதை விட கீழே தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். அதுக்கு மேல போடக்கூடாது. கொஞ்சம் இறக்கி போட்டுக்கணும். இந்த லீஃப் எப்படி வருதோ அந்த மாடல்ல போட்டுக்கோங்க. மூணு பீட்ஸ் போட்டேன். 3 பீட்ஸ். இப்போ வந்து இதுல ஃப்ளவர் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு சுத்தி வந்து லீஃப் ஒர்க் பண்ணியிருக்கேன். லீஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லீஃப் போட்டிருக்கேன். அதுவும் பீட்ஸ் வச்சு, த்ரெட் இல்லாம பீட்ஸ் ஒர்க்ல லீஃப், பீட்ஸ் லோடு ஸ்டிச் யூஸ் பண்ணி ஆரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து பார்க்கவே ரொம்ப கிராண்டா பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டிசைன் வந்து எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னா, ஒரு குர்த்தியில நம்ம நெக்ல வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி ஒரு செயின் மாதிரி டிசைன் வர்ற மாதிரி இந்த ஃப்ளவரை வந்து நம்ம போடலாம். அதுக்கப்புறம் பிளவுஸ் பேக் நெக்ல வந்து ஒரு 2-3 ஃப்ளவர்ஸ் வர மாதிரி இதே டிசைன் நீங்க அப்படியே பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா 2-3 ஃப்ளவர்ஸ் அப்படியே ஓவர்லாப் ஆகி வர மாதிரியும் பண்ணலாம். தென் சாரியோட பார்டர்ஸ்ல வர மாதிரியும் நம்ம இந்த டிசைன் அப்படியே பண்ணலாம். எல்லாமே வந்து உங்க கிரியேட்டிவிட்டி தான், எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க வேற மெட்டீரியல்ஸ், வேற கலர் எடுக்கலாம், வேற த்ரெட் எடுக்கலாம், நல்ல கான்ட்ராஸ்ட் கலர் போட்டும் கூட பண்ணலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.